வணக்கம். முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தது, உங்களுக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங்கில் ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஒரு ட்ரேடிங் டிசிப்ளினை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அடுத்து ரெண்டாவது, எத்தனை ட்ரேடிங் பண்ணாலும் சரி ஐயோ லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. அதாவது ட்ரேடிங் ஃபெயர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரேடிங் ஃபெயரை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் கண்ணில் விளக்கணை விட்டு பார்த்தாலும் சரி ட்ரேடிங் ஃபெயர் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியாது. அடுத்து மூன்றாவது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மந்த்லி வைஸ் பார்க்கும்போது நான் 30லேருந்து 50% ப்ராஃபிட் கொடுப்பேன். சரி 30% வேணாடா, 20% கன்ஃபார்மாக நான் ப்ராஃபிட் கொடுப்பேன், இறங்கி ஆடிடா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, அதில் பணமும் இருக்குது. ஸோ ஒரு 5000 10,000 50,000 சொல்லிட்டு பணமும் இருக்குது. $50 $100 $500 சொல்லிட்டு பணமும் இருக்குது. இப்போ லைவ் மார்க்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் எப்போ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறீங்களோ, எப்போ மார்க்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போயே ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு கான்செப்டே இல்லைனாலும் சரி ஒரு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. அதாவது மார்க்கெட்டில் இதுதான் ஒரு சரியான நேரம் அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி சரியான ஒரு என்ட்ரி பாயிண்டில் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த ட்ரேடிங் டிசிப்ளினை, இந்த ஒழுக்கத்தை இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டாப் லாஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு மணி நேரத்திலே உங்களுடைய லாஸ் ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆனாலும் சரி, அதை லாஸை புக் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் நம்மளுடைய முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து டார்கெட். ஸோ டார்கெட்டை ரீச் பண்ண 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கினாலும் சரி, ஒரு நாள் டைம் எடுத்துக்கினாலும் சரி, இல்லை ஒரு வாரம் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுற அந்த பொறுமையை உங்களுக்கு முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுக்கும். அப்போது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்லுமே சரியான என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுற ஒரு ஒழுக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, அந்த லாஸை புக் பண்ணுற மனப்பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு வாரம் ஆனாலும் சரி ஹோல்டிங் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுற பொறுமையை நம்மளுக்கு இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது. சரிங்களா? சரி ஓகே. இப்போது நான் சொல்லக்கூடிய தகவல்களை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லைவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதை அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து ரெண்டாவது, ட்ரேடிங் ஃபெயர். அதாவது முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை ட்ரேடிங் ஒரே நேரத்தில் பண்ணாலும் சரி, ஒரே நேரத்தில் 10 ட்ரேடிங் பண்ணாலும் சரி, 20 ட்ரேடிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பயமே இருக்காது. ஐயோ 5 ட்ரேடிங் பண்ணியிருக்கமே, 10 ட்ரேடிங் பண்ணியிருக்கமே, லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்ணில் விளக்கணை விட்டு கூட பாருங்கள், பயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, ஏன் அப்படின்னாக்கா முதல்ல பயம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியாது அப்படின்னு வச்சுப்போம், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணிடுவாப்பா அப்படின்னு கோட் பண்ணால் வருவீங்களா? வர மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும், அந்த சீட்லேயே நீங்கள் உட்கார மாட்டீங்க. கரெக்டுங்களா? இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஊசி போடுப்பா வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஊசி போடுவீங்களா? போட மாட்டீங்க. இதுவே ஒரு நர்ஸாக இருந்ததுன்னா ஈஸியாக ஊசி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்குது. டிரைவிங் உங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்கா அந்த துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், அல்லது போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இப்போ நான் ஒரே நேரத்தில் 5 ட்ரேடிங் நான் பண்ணுறேன், எனக்கு பயமே இல்லைன்னா எனக்கு போதுமான அளவு, தேவையான அளவு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அறிவு இருக்குது, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த துறை சார்ந்த அறிவு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போது பயம் எங்கே இருக்கோ அங்கே அந்த துறை சார்ந்த அறிவு இல்லை. ஆனால் முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் 5 ட்ரேடிங் இல்லை 10 ட்ரேடிங் ஒரே நேரத்தில் போட்டாலும் நம்மளுக்கு பயம் இருக்காது, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஸோ பயம் எங்கே இருக்கோ அங்கே நம்பிக்கை இருக்காது, பயம் எங்கே இல்லையோ அங்கே தான் நம்பிக்கை இருக்கும். முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நான் 10 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஏன்? எங்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா, ரசீது அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட பேக் டெஸ்டிங் டேட்டா இருக்குது. இவன் ஒரு வருஷத்தில் இந்த பேட்டர்ன், இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி எத்தனை ட்ரேடிங் ஒரு வருஷத்தில் தருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வருஷத்தில் எத்தனை % ப்ராஃபிட் தருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வருஷத்தில் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எங்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எக்ஸல் டேட்டா இருக்குது. ஸோ மொத்த டேட்டாவும் இருக்குது முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி. அப்போது எனக்கு பயம் இருக்குமா? கண்டிப்பாகவே இருக்காது. ஏன்னா முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு சொல்லியிருக்கு, நான் மினிமம் 30லேருந்து 50% மந்த்லி வைஸ் நான் ப்ராஃபிட் கொடுப்பேன்டா.
சரி 30% வேணாம் 20% நான் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால பயம் இருக்காது, அங்கே நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். மாதந்தோறும் மினிமம் நான் 20% நான் ப்ராஃபிட் கொடுப்பேன், இறங்கி அடுறா நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், பயத்தை கொடுக்காது. சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.